முதல்வர் சொல்வதற்கும் திரு அண்ணாமலை அறிக்கைக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு சிறப்பு மதுரை எய்ம்ஸ்ன்றீங்க, நாங்க 1 லட்சம் கோடி சிறப்பு திட்டத்தில் நிதி கொடுத்துருக்கிறோம், காங்கிரஸ் சர்க்கார் 8000 கோடி தான் கொடுத்துருக்கு அப்படின்னா எப்படி அது? இல்லை, அடிப்படையில் காங்கிரஸ் எவ்வளோ பணம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத இவங்க அப்சல்யூட் டேர்ம்ஸில் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 8000 கோடிங்கிற நம்பரே தப்பு. ஏன்னா எனக்கு சும்மா நினைவுலேருந்து சொல்லணும் அப்படின்னாலே இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1500 கோடி கொடுத்தாங்க. செஸ்ஸு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 3000 கோடி கொடுத்தாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1க்கு ஏறத்தர 50% நிதியை சொன்னபடி கொடுத்து விட்டு போனது அந்த அரசு. அதே போல சேதுகால்வாய் திட்டத்துக்கு மட்டும் அன்னைக்கு 2500 கோடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 25000 கோடிக்கு மேல எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா. அதே போல மேம்பாலத்துக்கு சாலை பணிக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 10 மடங்கு கொடுத்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. நான் சொல்ல வரேன் அரசாங்கம் திருப்பி அது வாஜ்பாய் அரசாங்கம் இல்ல மாத்தி பேசாதீங்க. இல்ல அது கோல்டன் குவாட்ரன்ட்ல அன்னைக்கு நீங்க இருந்தபோது வந்தது. அது காங்கிரஸ் அரசாங்கம் ரோட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. அன்னைக்கு என்டிஆர் அரசாங்கத்துல நீங்க திருப்பி இருந்தீங்க பாத்தீங்களா? அப்ப வந்த கோல்டன் குவாட்ரன்ட்ல வந்தது. அன்னைக்கும் தமிழ்நாடுக்கு டிஆர் பாலு தான் அன்னைக்கு இருந்தாரு. அதே டிஆர் பாலு தான் 11 ரோட அதானி குட்டாரு போடுறதுக்கு. அதையும் ஒரு குறிப்பு அதையும் சொல்லிடுங்க. நான் செல்வத்திட்ட போறேன். இல்ல துறைமுக விரிவாக்கத்துக்கு மட்டும் 1500 கோடி, விமான நிலைய விரிவாக்கத்துக்கு 1500, இதெல்லாம் நான் சொல்றது நினைவுல இருந்து சொல்லக்கூடிய தகவல். அந்த 8000 கோடிங்கிற நம்பரே முதல்ல அப்சல்யூட்லி ராங். இன்னொன்னு இல்ல அது நாங்கலாம் இல்லங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு இது ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு மாநிலத்திற்கு 8000 கோடி தான்ன்றது ஆய்வுக்கு உட்படுத்தப்படல. இல்ல அது ராங். நான் சொன்ன ப்ராஜெக்ட்டோட ஒரே ஒரு குறுக்கிடுங்க. குறுக்கிட்டு நான் அவர் பேசும்போது குறுக்கிட்டே இல்ல, சுருக்கமா சொல்லிடுறேன். இல்ல பொன்ராஜ் அவர்கள் சொன்னதுக்கு இந்த 10 ஆண்டுகள்ல வரியா கிடைச்சது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன கிளாரிபிகேஷன், 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு கொடுத்த வரியா கிடைச்சது 6.5 லட்சம் கோடி. திருப்பி தமிழ்நாடுக்கு வந்தது 10 லட்சம். நீங்க ஜிஎஸ்டி மட்டும் தான் பேசுறீங்க. ஜிஎஸ்டி மட்டும் தான் பேசுறீங்க. 6 லட்சம் கோடி வாங்கிட்டு 1.5 லட்சம் கோடி தான் பகிர்வு கொடுத்தீங்க. ஒரே நிமிஷம் இங்க உட்கார்ந்து சொல்றாங்களே. இன்னொரு சேனலுக்கு மிஸ்டர் உதயச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாடுக்கு அதற்கு நிதிகள் பல மடங்கு வருதுன்னு இல்ல ஆண்டு ஒட்டுமொத்த வரி வருமானம் அந்த அரசாங்கத்துக்கு 13.64 லட்சம் கோடி, இன்னைக்கு 38 லட்சம் கோடி. 13 லட்சம் கோடில ஸ்டேட்டுக்கு அவங்க 7.78 லட்சம் கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க வெறும் 20 லட்சம் கோடி தான் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உடனே இப்ப வெறும் 20 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி 38 லட்சம் கோடில ஒத்துக்குவாங்க சார். நான் ஒண்ணுமே பண்ணல போய் சொல்லிட்டே இருக்கீங்க. இதுல ஏன் போய் சொல்லிட்டே இருக்கீங்க? இதுல நிதி ஆயோக்ல போய் ஒழுங்கா பேசல. சரி பொய்யெல்லாம் ஒழுங்கா சங்கி புறத்தே பொய்யங்க உட்கார்ந்து ஒண்ணும் தரல ஒண்ணும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்டேட் சார் பட்ஜெட் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் படிச்சிட்டு வரேன், நீங்க படிச்சீங்க. ஒரு பட்ஜெட் படிக்காம ஒரு விஷயத்தை சொல்லிடுவது, நம்ம புள்ளி விவரங்கள் பேசுவது எல்லாருக்கும் தெரியாது. நீங்க எப்படி வேண்டுமானாலும் புள்ளி விவரத்தை வளைச்சு பேசிட முடியும். நம்ம பாயிண்ட் வைப்போம், மக்கள் முடிவெடுக்கட்டும், நேரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதுதான் என்னால ஒரு கோரிக்கை வைக்க முடியும்.